நீ குழந்தைய இனிமே தூக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராஜாங்கமும் உத்தரவு போட்டுறாரு. ஐஸ்வர்யாவுக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியல. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் மனசுக்குள்ள செம்ம சந்தோஷம். என்னதான் மாட்டினாலும் நம்ம போட்ட பிளான் கரெக்டா நடக்குது. இனிமே செம்மையா காய நகர்த்தி ஐஸ்வர்யாவை நம்ம பக்கம் இழுத்து இந்த சொத்தை எப்படியாவது எழுதி வாங்கிடலாம். அதுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்குது. அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி அப்பா குழந்தைங்க இனிமே நம்மளதான் அம்மானு கூப்பிடும் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப சின்ன மருமகள் சீரியலை பாக்குற எல்லாருமே ஐயோ கதை ரொம்ப போரா இருக்கு, கதை எப்படியாச்சும் முடிங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்ப கதையோட கடைசி கட்டத்துக்கு போயிருக்கோம். 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, ஈஸ்வரியும் சித்ராவும் போட்ட பிளான் இப்ப வரைக்கும் நடக்கல. சேதுபதியை ஏமாத்தி ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சொத்தை எப்படியாச்சும் வாங்கலான்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இப்ப ஐஸ்வர்யா அவங்களுக்கு பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல. இப்ப அதுக்கு ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்ப அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவளோட பாசத்தை எல்லாத்தையுமே குழந்தைங்க மேல கொட்ட ஆரம்பிக்கிறான். அதனால நல்லவ மாதிரியே பேர் எடுத்துட்டு போறா. இதனால சேதுவோட பாசமும் ஐஸ்வர்யா பக்கம் போக ஆரம்பிக்கும். இதனால எங்க நம்ம சொல்ற பேச்சு ஐஸ்வர்யா கேட்காம அவங்க பக்கம் திரும்பிடுவாளோ அப்படின்றதுனால ஈஸ்வரியும் சித்ராவும் இன்னொரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. இப்ப ஐஸ்வர்யா பாசமா இருக்கிறது அந்த குழந்தைங்க மேல. அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு வரவிடாம பண்ணணும். இல்ல இங்க வர குழந்தைக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி ஐஸ்வர்யாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டா இங்க குழந்தைங்க வராம போயிடும். குழந்தைங்க வராம போயிட்டா சேது ஐஸ்வர்யா மேல பாசத்தை காட்ட மாட்டான். அப்ப ஐஸ்வர்யா நம்ம சொல்ற பேச்சை கேட்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. சேது, ஐஸ்வர்யா, குழந்தை மீனாட்சி எல்லாரும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சேது ஒரு வேலையா இருந்துச்சு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. ஐஸ்வர்யாவும் மீனாட்சியும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு முழிச்சு பாக்குறாங்க, குழந்தைய காணும். ஐஸ்வர்யா ஐயோ வெளியே குழந்தைய காணும் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. வெளியே போய் எல்லா இடத்தையும் தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. பதறி போன ஐஸ்வர்யா சேதுக்கு ஃபோன் பண்றாங்க. மாமா நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நானும் மீனாட்சியும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். எந்திரிச்சு பார்த்தா மீனாட்சியை காணோம். என்ன பண்றதுன்னே தெரியல மாமா, வீடு ஃபுல்லா தேடிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, நீங்க வாங்க மாமா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்றாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்ற அப்படின்னு பதறி போய் அடிச்சு பிடிச்சி சேது வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. வெளியே வந்து பாக்குறாரு, எங்கேயுமே மீனாட்சியை காணும். தெருவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு, யாருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீடு பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் தேடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ ஒரு சிசிடிவில மீனாட்சியை ஒருத்தன் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கிடைக்கும். அதை வச்சு சேது தேட ஆரம்பிக்கிறாரு. வெளியே எந்த குழுவும் கிடைக்கல. நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. இங்க பாருங்க, குழந்தை தானா வெளியே போக வாய்ப்பு இல்லை. வீட்டுல இருந்து யாரோ தான் குழந்தைய தூக்கி வெளியே கொடுத்துருக்கீங்க. நான் வெளியே சிசிடிவியை செக் பண்ணிட்டேன். குழந்தைய யாரோ வெளியே தூக்கிட்டு போறது நல்லாவே தெரியுது. இங்க இருந்து குழந்தைய யாரு தூக்கி கொடுத்தாங்கன்ற உண்மை எனக்கு இப்ப தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. செம்ம கோவத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் மாமா, குழந்தைங்க இப்பதான் மாமா என் மேல பாசமா இருக்கு, நீங்களும் இப்பதான் மாமா என் மேல பாசமா இருக்கீங்க, அந்த பாசத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன் மாமா, நான் இந்த வேலையை நான் செய்யவே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேதுவோட சந்தேகம் ஈஸ்வரி பக்கம் போகுது. சின்னம்மா நீங்க ஏதாவது வேலையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சேது நான் ஏன்பா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. சேது ஃபுல்லா எல்லாரையும் விசாரிச்சுட்டே இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா வேலைக்காரம்மா வராங்க. ஐயா என்ன ஐயா பிரச்சனை, என்ன ஐயா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்த மீனாட்சியை காணும், அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சேது சொல்றாரு. ஐயா மீனாட்சியா தேடுறீங்க, இப்பதானே ஈஸ்வரி அம்மா வெளியே தூக்கிட்டு போனாங்க மீனாட்சிய அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. இல்ல என்னடா இவ கடைசி நேரத்துல நம்மள வந்து இப்படி மாட்டி விட்டு போறாளே அப்படின்ற மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்காங்க. சின்னம்மா என்ன வேலையை பண்ணிருக்கீங்க நீங்க, நான் உங்ககிட்ட கேட்டேன் தானே, என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி மறைச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சேது கத்துறாரு. பயந்து போன ஈஸ்வரி வந்து சேது அது வந்து இழுக்கிறாங்க. அந்த பக்கம் ராஜாங்கம் ஏய் என்ன வேலையை நீ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லு, குழந்தை இப்ப எங்க போச்சு, எங்க இருக்குது குழந்தை அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ராஜாங்கம் கத்துறாரு. இந்த பக்கம் சேதுவுக்கும் செம்ம கோபம் வருது. போய் ஈஸ்வரிய பலார்னு ஒன்று வச்சு ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அடிக்கிறாரு. ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஈஸ்வரி உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா ஐஸ்வர்யா மேல இருக்கிற கோவத்துல தான் நான் 1 லட்ச ரூபாய் குழந்தைய வெளியே ஒருத்தனுக்கு வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஈஸ்வரி சொல்ற, உனக்கு காசு வேணா நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு ராஜாங்க ஒரு பக்கம் கத்துறாரு. இந்த பக்கம் சேது செம்ம கடுப்பா இன்னொன்னு செவிலே ஒண்ணு விடுறாரு. ஈஸ்வரிக்கு காசு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டு தொலைய வேண்டியதானே, எதுக்கு குழந்தைய கொண்டு போய் வெளியே கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு மலர் மூலியமா போக ஆரம்பிக்குது. அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து எல்லாரையும் செம்ம கத்துறாங்க. என் குழந்தைங்களை பாதுகாப்பா பாத்துப்பீங்கன்றதுனாலதான் இங்க அனுப்பி வைக்கிறேன், நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தா நானே 2 குழந்தையும் வச்சு பாத்துருப்பல்ல, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அந்த நேரத்துல போலீஸும் குழந்தைய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து கூடுது, எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்துல தமிழ்ச்செல்வி வந்து இனிமே அந்த குழந்தை அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, குழந்தை இனிமே என் கூட தான் இருக்கணும், அதுவும் இல்லாம குழந்தை அழகர் என்ன அம்மானே கூப்பிட மாட்டான், அது கூட பரவாயில்ல, அழகர் வளர்ந்து விவரம் தெரிஞ்சுட்டா அது சரியாயிடும் நினைச்சு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைய பணத்துக்காக வெளியே விற்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க, இனிமே என் குழந்தைங்களோட உயிருக்கு அங்க உத்தரவாதம் கிடையாது,
என் 2 குழந்தைங்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே பாதுகாப்பா வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ். உடனே சேது வந்து இல்ல பஞ்சாயத்து முடிவு பண்ணிடுச்சு, பஞ்சாயத்தோட உத்தரவை மீறக்கூடாது, இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் குழந்தை இருக்கட்டும், குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியாது, இனிமே நாங்க கேர்ஃபுல்லா குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேது சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி இல்ல உன்னதான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, நான் என் குழந்தைங்களுக்காக தான் வாழறேன், அவங்க கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் இல்லாம அழகர் வேற என் அம்மானு கூப்பிடவே மாட்டான், அதுலயே நான் மிகப்பெரிய வருத்தத்துல இருந்தேன், இந்த நேரத்துல குழந்தைய காணுன்ற மிகப்பெரிய குண்டை தூக்கி எனக்கு போட்டீங்க, இனிமே அந்த குழந்தைக்கு அங்க பாதுகாப்பு இல்ல, நான் என் 2 குழந்தைங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சு, இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் தான் குழந்தை இருக்குதுன்னு சொல்லியாச்சு, இனிமே இவங்களும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு விட்டு பாப்போமா, குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நீ சொல்ற மாதிரி கொடுத்துட்றோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க இப்பவே நான் குழந்தைய கூட்டிட்டு போயே ஆகணும், என்ன அழகர் வேற அம்மானு கூப்பிட மாட்டான், அதனால இனிமே என் குழந்தைய அங்க அனுப்ப மாட்டேன், யாரோ ஒருத்தி என் குழந்தை அம்மானு கூப்பிடுறத என்னால அனுமதிக்கவே முடியாது, இதுவே என் குழந்தை சேதுவை விட்டு வேற யாரையாவது போய் அப்பான்னு கூப்பிட்டா அவர் ஒத்துப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேது செம்ம கடுப்பாகுது, ஏன் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடணும், நான் குத்துக்கல்லு மாதிரி அப்பா உயிரோட இருக்கேன், என்ன அப்பான்னு கூப்பிடாம வேற யார போய் என் குழந்தை அப்பான்னு கூப்பிடும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் வரும், நான் அம்மா 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தேன், என்ன அம்மானு கூப்பிடாம எவ்வளவு ஒருத்திய போய் அம்மானு கூப்பிட்டா எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சேதுபதிக்கும் தமிழ்ச்செல்வி சொல்றது ஒரு பக்கம் நியாயமா தான் படுது, இந்த பக்கம் ராஜாங்கமோ தமிழ்ச்செல்வி நீ சொல்றது எங்களுக்கு புரியுதுமா, ஒரு தாயோட ஆதங்கத்தை நீ கொட்டுற, ஆனா பஞ்சாயத்தோட உத்தரவை மீறக்கூடாதுமா, நாங்க இனிமே குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்றாரு. உடனே பஞ்சாயத்து தலைவர் அதான் சொல்றாங்கல்லம்மா கொஞ்ச நாளைக்கு விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி ஐயா இதுவே உங்க புள்ள உங்க பொண்டாட்டி அம்மானு கூப்பிடாம வேற யாரோ ஒருத்தி போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி ஐயா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன் அது ஏன் கூப்பிட போகுது, என் குழந்தை என் பொண்டாட்டி குத்துக்கல் மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா, என் பொண்டாட்டியை தான் அம்மானு கூப்பிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. உடனே பஞ்சாயத்து தலைவர் சரி ராஜாங்கம் இப்ப தமிழ்ச்செல்வி கேட்கறதும் நியாயமா தான் படுது, இப்ப அதனால நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் கிட்ட பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறாரு. பஞ்சாயத்துல ராஜாங்கம் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இந்த பஞ்சாயத்துல தமிழ்ச்செல்விக்காக நான் ஒரு வாக்கு தரேன், இனிமே ஐஸ்வர்யா அந்த குழந்தைங்களை அம்மானு கூப்பிட மாட்டான், அதுக்கு நான் உத்தரவாதம், இனிமே தமிழ்ச்செல்வியை தான் அழகரும் மீனாட்சியும் அம்மானு கூப்பிடுவாங்க, இனிமே ஐஸ்வர்யா கிட்ட குழந்தைங்களை நாங்க கொடுக்க மாட்டோம், இனிமே நாங்களே குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிறோம், குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பத்திரமாவும் பாத்துக்கிறோம், அதனால தமிழ்ச்செல்வியை பயப்படாம வீட்டுக்கு போக சொல்லுங்க, எப்பவும் போல குழந்தைங்க மாறி மாறி ஒரு வாரம் இங்கேயும் அங்கேயே இருந்துக்கிட்டோம், ஆனா ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், இந்த பஞ்சாயத்துல அந்த உத்தரவாதத்தை நான் கண்டிப்பா தரேன், தமிழ்ச்செல்வி நம்பி போகலாம், தமிழ்ச்செல்வியை மட்டும்தான் அழகரும் மீனாட்சி அம்மானு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் உத்தரவாதத்தை கொடுக்குறாரு பஞ்சாயத்துல. அதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க கொடுக்குற வாக்க நம்பிதான் நான் போறேன், ஆனா என் குழந்தைங்க என்ன மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும், வேற எவ்வளவு ஒருத்தி அம்மானு கூப்பிட்டா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது, அதனால நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து முடியுது. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க, இங்க ஐஸ்வர்யா ராஜாங்கம் சேது எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ஈஸ்வரிக்கு செம்ம ரைடு விடுது, ஈஸ்வரியை போட்டு செம்ம திட்டுறாங்க எல்லாரும், ஈஸ்வரி எல்லாரு காலையும் பகிரங்கமா உழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த பக்கம் குழந்தைய தூக்கலான்னு ஐஸ்வர்யா போறாங்க, ராஜாங்கமும் சேதுவும் நீ குழந்தைய தூக்க வேண்டாம் ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா மாமா நான் என்ன தப்பு மாமா பண்ணேன், அழகரும் மீனாட்சி இல்லைன்னா என்னால நிம்மதியா வாழவே முடியாது மாமா, தயவு செய்து அந்த குழந்தைங்களை என் கையில கொடுங்க மாமா, நான் அழகரையும் மீனாட்சியும் நல்லாவே பார்த்துப்பேன் மாமா, தயவு செய்து என் கூட சேர விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம் ஐஸ்வர்யா நான் பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த வாக்கை நான் மீற மாட்டேன், நீ குழந்தைய இனிமே தூக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராஜாங்கமும் உத்தரவு போட்டுறாரு. ஐஸ்வர்யாவுக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியல, ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் மனசுக்குள்ள செம்ம சந்தோஷம், என்னதான் மாட்டினாலும் நம்ம போட்ட பிளான் கரெக்டா நடக்குது, இனிமே செம்மையா காய நகர்த்தி ஐஸ்வர்யாவை நம்ம பக்கம் இழுத்து இந்த சொத்தை எப்படியாவது எழுதி வாங்கிடலாம், அதுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் செம்ம சந்தோஷத்துல மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா என்னடா குழந்தைங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேன்ற ஃபீலிங்ல இருக்காங்க. அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி அப்பா குழந்தைங்க இனிமே நம்மளதான் அம்மானு கூப்பிடும் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க. இனிமே இந்த சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.